40 வருட பழமை சர்க்கரை ஆலையில் திடீரென ஆய்வு மேற்கொண்ட அமைச்சரையும் அதிகாரிகளையும் வரவேற்பது போல் சர்க்கரை ஆலையில் சுற்றித் திரிந்த குரங்குகளும் நாய்களும். ஆலையை மேம்படுத்தவும் விவசாயிகள் வேண்டுகோளை நிறைவேற்றவும் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாலங்காடு ஊராட்சியில திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஒண்ணு இயங்கிட்டு வருது. கிட்டத்தட்ட இது 40 வருடங்களா இயங்கிட்டு வருது அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலைய சோதனையிடுறதுக்காகவும் ஆய்வு மேற்கொள்றதுக்காகவும் சுற்றுலாத்துறை சர்க்கரை துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களும் அரசுடைய முதன்மை செயலாளர் அபூர்வா அவர்களும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபு சங்கர் சட்டமன்ற உறுப்பினர்கள்னு பல அதிகாரிகள் அங்க வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து டன் கணக்குல அங்க கரும்புகள் வைக்கப்பட்டிருந்தது. ஆலைக்கு வந்த அமைச்சர் அவர்கள் அங்க இருக்கிற சர்க்கரைகளை பார்த்து ஆய்வு மேற்கொண்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சர்க்கரை ஆலையை மேம்படுத்துறதுக்கும் விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கும் ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம இந்த சர்க்கரை ஆலைக்குள்ள நிறைய குரங்குகளும் நாய்களும் சுற்றி தெரிந்திருக்கு. இதனால அசுத்தமா காணப்படுது. உடனே இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்ற மாதிரியும் அங்க இருக்கிற அதிகாரிகள் கிட்ட பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து அங்க இருக்கிற விவசாயிகளுமே எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி அமைச்சர் கிட்ட பல கோரிக்கைகளை முன் வச்சதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.